கங்கை பிரிந்தது பிறகு ஹஸ்தினாபுரின் மன்னன் சாந்தனு யமுனை ஆற்றங்கரையில் தனிமையில் நடக்கிறார். மனம் சோகத்திலும் எண்ணங்களிலும் மூழ்கியுள்ளது. ஒருநாள் ஆற்றங்கரையில் அற்புதமான வாசனை வீசுகிறது. அந்த வாசனைச் சுரப்பை பின்தொடர சாந்தனு அங்குள்ளவளை நோக்கிச் செல்லுகிறார். அங்கு குடிமக்களை படகில் கடத்திச் செல்லும் அழகான தைரியமான சத்தியவதி தோன்றுகிறார். அவர்கள் அனைவரையும் நேர்த்தியான ஆற்றி கடத்துகிறார். தன் உணர்வுகளை அடக்க முடியாமல் சாந்தனு சத்தியவதியின் தந்தை முன்னால் சென்று திருமணம் செய்வதற்காக மனம் தெரிவிக்கிறார். ஆனால் சத்தியவதியின் தந்தை ஒரு அதிரடி நிபந்தனை வைக்கிறார். சத்தியவதியின் தந்தை என் மகள் குழந்தைக்குதான் அரியணை உரிமை வேண்டும் என்று கடுமையாக நிபந்தனை வைக்கிறார். இந்த நிபந்தனை கேட்ட மன்னர் சாந்தனு மனதளவில் முற்றிலும் உடைந்து விடுகிறார். ஆழ்ந்த சோகத்தில் மூழ்கி பதற்றமாக இருக்கிறார். இருதயத்தில் வேதனை நிறைந்த சாந்தனுவின் நிலையை அரண்மனையில் அனைவரும் கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள். பீஷ்மா தந்தையின் மனமுடைந்த மனப்பாங்கை கவனிக்கிறார். ஏன் சோதனையில் இருக்கிறார் என்ற உள்மன தூண்டுதலுடன் பீஷ்மா தேர்ந்து கொள்கிறார். அப்பா என்ன செய்கிறார் என அறிந்து கொள்ள பீஷ்மா முயற்சி செய்கிறார். உண்மையை கண்டுபிடித்து தீர்வு காண முடிவெடுக்கிறார். பீஷ்மா தன் தந்தையின் கவலையை தீர்க்கும் எண்ணத்தில் நேராக சத்தியவதியின் வீட்டிற்கு புறப்படுகிறார். தந்தையின் சந்தோஷத்துக்கும் நாட்டின் நிம்மதிக்கும் பீஷ்மா யமுனை ஆற்றின் அருகே உள்ள அழகான ஒரு கிராமத்துக்கு பயணம் செல்கிறார். அங்குள்ள மெதுவான காற்றும் இயற்கையின் அழகும் அவரை கவர்கிறது. அந்த ஊரின் மீனவர் தலைவரை மரியாதையுடன் சந்திக்கும்போது கிராமம் ஒரு புதிய உடன்பாட்டின் மையமாகிறது. தன் தந்தை சாந்தனுவின் துயரமான நிலையை பீஷ்மா மிகவும் எளிமையாகவும் உணர்ச்சிபூர்வமாகவும் விளக்குகிறார். தந்தை மனம் வருந்திக் கொண்டிருப்பதை பார்த்த பீஷ்மா வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவை எடுக்கிறார். நான் சிங்காசனத்தை விட்டுவிடுகிறேன், நான் கல்யாணம் செய்யவே மாட்டேன் என்று திடமாக சொல்கிறார். அந்த முடிவு பெரிய தியாகமானாலும் அதில் ஒரு இனிமையும் ஒரு சோகமும் கலந்த உணர்ச்சி இருக்கிறது. கிராம மக்கள் அவருடைய தியாகத்தை பார்த்து ஆச்சரியத்தால் நிற்கிறார்கள். பீஷ்மாவின் உறுதியும் மனத்தின் நேர்மையும் தெய்வ உலகிலும் பெரிய ஒளியாக தெரிகிறது. வானத்திலிருந்து ஓர் ஒளி போல ஒரு வரம் வந்து அவனுக்கு இச்சா மரணம் என்ற பெரும் சக்தியை அளிக்கிறது. அதை பார்த்த மக்கள் மகிழ்ச்சியுடன் அவனை வணங்குகிறார்கள். அந்த இடம் முழுவதும் உற்சாகமும் கூச்சலுமாக நெரிசலாக ஒலிக்கிறது. பீஷ்மா மீனவர் தலைவரிடம் அனுமதி பெற்று சத்தியவதியை ஹஸ்தினாபூர் அரண்மனைக்கு கொண்டு செல்கிறார். புது பயணத்தின் துவக்கம் போல தெருக்கள் மலர்களால் அலங்கரிக்கப்படுகின்றன. மக்கள் உற்சாகமாக அவர்களை வரவேற்கிறார்கள். சத்தியவதி நிறைய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் எடுத்துக்கொண்டு அரண்மனைக்குள் நடக்கிறார். அரண்மனை முழுவதும் ஒளி பொலிவுடன் இருக்கும் அந்த நேரத்தில் சாந்தனு சத்தியவதியை திருமணம் செய்து மகிழ்கிறார். பீஷ்மா மனவிற்கு எளிதாக அமைதியாக அதை பார்த்து கொண்டிருக்கிறார். தேன் நிறமான விளக்குகள் மின்னும் அந்த விழாவில் மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறார்கள். சத்தியவதி அரசியாகவும் பீஷ்மா பாதுகாப்பாக எல்லாவற்றையும் கவனித்தும் ஹஸ்தினாபூர் நகரம் அமைதியும் வளர்ச்சியும் நிறைந்த நாட்களை கொண்டாடுகிறது. மக்கள் எல்லோரும் சந்தோஷத்திலும் நம்பிக்கையுடனும் வாழ்கிறார்கள். அரண்மனை முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கிறது.